أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الخير هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியமிக்க எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் மேலும் அவருடைய நேர்வழியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் மேலும் அல்லாஹ் நம் மீது கடமையாக இருக்கின்ற ஒரு முக்கியமான ஜுமா என்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இன்று குழுமி இருக்கின்ற நம் அனைவரின் மீதும் இன்றைக்கும் உண்டாகுமாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்து அதில் மனிதர்களை படைத்து அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன் என்னும் நேர்வழி காட்டியை அருளி அதில் சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை பிரித்து இந்த உலக மக்களுக்கு அந்த சத்தியத்தை பின்பற்றினால் மறுமையில் வெற்றி இம்மையிலும் வெற்றி என்றும் அசத்தியத்தை பின்பற்றினால் இந்த உலகத்திலும் நாசம் மறுமையிலும் வெற்றி கிடையாது என்பதை உணர்த்தும் விதமாக இந்த அருள்மறையை நேர்வழி காட்டியாக வழங்கியிருக்கின்றான். இதை பற்றி அல்லாஹ் தனது திருமறையிலே அருள்மறையான திருக்குர்ஆனில் சொல்லும் பொழுது தபாரக்கல்லதி நஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி லியகூன லில் ஆலமீன நதீரா. இந்த திருமறையானது பொய்யையும் உண்மையையும் பிரித்து காட்டும் அகிலத்தாருக்கு எச்சரிக்கை செய்வதற்காகவும் அருளப்பட்டிருக்கிறது என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்படி இந்த திருக்குர்ஆனில் வரலாறு நெடிலும் பார்க்கும்போது திருக்குர்ஆனை படித்து பார்க்கும்போது இந்த சத்தியத்தை எடுத்து உரைப்பதற்காக
பலதரப்பட்ட சமுதாயத்திற்கும் அந்த சமுதாயத்தில் இருந்தே பல நபிமார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அந்த சத்திய வேதத்தை சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை மக்களிடம் எடுத்துக்காட்டி எந்தவித சமரசமும் இல்லாமல் இன்னது சத்தியம் இன்னது அசத்தியம் என்று தெளிவுபடுத்துவதற்காக அல்லாஹ் இந்த வரலாறு நெடியிலும் குர்ஆனிலே நாம் பார்த்தா பல நபிமார்கள் வரலாறுகளை பார்க்கும்போது அவர்கள் மக்களிடையே பிரச்சாரம் செய்யும் போது கூட எந்தவித சமரசமும் இன்றி அல்லாஹ்வின் சத்தியத்தை சத்தியமாக எடுத்து உரைப்பதில் நாம் பார்க்க முடிகிறது. அப்படி நாம் பார்க்கும் பொழுது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு நாம் பலமுறை கேள்விப்பட்ட வரலாறாக இருந்தாலும் அதில் நமக்கு கிடைக்க வேண்டிய படிப்பினையாக நாம் ஒரு சிலவற்றை பார்க்க இருக்கின்றோம். துல்ஹஜ் மாதம் வந்துவிட்டாலே பல்வேறு பள்ளிவாயல்களில் நாம் பார்க்க முடியும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு சொல்லாமல் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாள் கிடக்கவே கிடக்காது. அவர்களுடைய தியாகம், அவருடைய ஏகத்துவ பிரச்சாரம், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க அவர் தன்னுடைய மகன் இஸ்மாயில் நபியை அறுக்க வழியிட துணிந்தது அப்படின்னு பல்வேறு வரலாறுகளை நாம் கேள்விப்பட்டிருந்தாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது சமுதாயத்தினரிடமும் தமது தந்தையிடமும் செய்த ஏகத்துவ பிரச்சாரத்தை பற்றி அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்கின்றான். அவருடைய தந்தை சிலைகளை வணங்கக்கூடியவராக இருக்கிறார், செதுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவரிடம் போய் சத்தியத்தை சொல்லும் பொழுது, தந்தையே நீங்கள் நிச்சயமாக வழிகட்டு இருக்கிறீர்கள், நீங்கள் நிச்சயமாக அந்த சிலையை வணங்கக்கூடியவராக இருக்கின்ற அந்த சிலையை கொண்டு உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கிறதில்லை, நம்ம சொல்றதை கேட்காத சிலையை நீங்க வணங்கி இருக்கிறீங்க, உங்களுக்கு எந்த பயனும் தராத அந்த சிலையை வணங்கி கொண்டு இருக்கிறீர்கள், நிச்சயமாக என்னிடம் ஒரு சத்தியம் வந்துள்ளது, அந்த சத்தியத்தை நீங்கள் பின்பற்றினால் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறலாம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் தந்தையிடம் சத்திய பிரச்சாரத்தை தொடங்குகிறார். மேலும் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தையிடம் சொல்லும் பொழுது, தந்தையே நீங்கள் நிச்சயமாக சைத்தானை அடிச்சு விடுதலை பின்பற்றாதீர்கள், நிச்சயமாக சைத்தான் அல்லாஹ்வுக்கு எதிரியாக இருக்கிறான், எனவே என்னுடைய சத்திய மார்க்கமான இஸ்லாத்தின் பக்கம் வந்து விடுங்கள் என்று தன்னுடைய முதல் ஏகத்துவ பிரச்சாரத்தை தன் தந்தையிடம் இருந்து தொடங்குறாங்க. பின்பு அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை என்ன சொல்றாங்க, என்னுடைய கடவுள்களை நீ உதாசீனப்படுத்தி விட்டாய், நீ இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறீங்க அவனை கல்லால அடிச்சு கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி நீ என்னை விட்டு தூரமாக போய்விடு என்று எச்சரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், உங்களுக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறேன் என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை வருது, அவங்க நிச்சயமா அல்லாஹ்வின் எதிரியா இருக்கிறாங்க, அவங்களுக்காக நீங்க பிரார்த்தனை செய்யாதீங்க என்பது வரலாறு. இதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலம் என்ன, சத்தியத்தை சொல்வதில் தன் குடும்பத்தாரிடம் இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்ற மார்க்கத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சத்தியத்தை எடுத்துரைக்கும் போது எந்தவித சமரசமும் இல்லாம தான் தந்தையாயிட்டாங்களே, இவங்கள்ட்ட எப்படி போய் நம்ம சத்தியத்தை சொல்றது, தான் குடும்பத்தார்கிட்ட போய் எப்படி சத்தியத்தை சொல்வது என்பது இதுல நமக்கு பல படிப்பினை இருக்குது. இன்றும் நம்ம தௌஹீத் கொள்கையை ஏற்றுக்கொண்டு இருக்கின்ற நம்ம சகோதரர்கள் கூட தான் தந்தை வழிகேட்டில் இருப்பாரு, விதானத்தான காரியத்தில் ஈடுபடக்கூடியவராக இருப்பாரு, சிற்கான விஷயங்கள் பல விஷயங்களை ஈடுபடக்கூடியவராக இருப்பாரு, தர்கா வழிபாடாகட்டும், தாயத்தாக இருக்கட்டும், பல அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய பல காரியங்களில் ஈடுபட்டிருந்தாலும் தௌஹீத் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்ம தந்தை இடத்துல சத்தியத்தை சொல்றோமா இல்ல, சத்தியத்தை சொன்னா எங்க நம்மளை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்களோ அல்லது இதனால நம்மளுக்கு பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுமோ என்கின்ற அளவுக்கு நம்ம யோசிக்கிறோம். இதை அல்லாஹ்வுடைய தூதராக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு பெரிய ஒரு வழிகாட்டியா இருக்கிறாங்க, முன்மாதிரியா இருக்கிற, சத்தியத்தை சொல்வதில் எந்தவித சமரசம் பண்ணதில்லை. இன்னைக்கு நம்மளும் சரி, எந்த தௌஹீத்வாதியாக இருந்தாலும் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு வழிபட இருக்கக்கூடிய நம்மளாக இருந்தாலும் சத்தியத்துக்கு எத்தி வைக்கிறது நம்ம சமரசம் காட்டுறோமா இல்லையா, நம்ம குடும்பத்தார்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நம்ம நெருங்கிய உறவினர்களாக இருக்கட்டும், அசத்தியமான கொள்கை ஒரு பாத்திலான விஷயத்தை செய்யும் பொழுது அதை நம்ம அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய இடத்துல கூட என்ன பண்றது, நம்ம சொன்னா கேட்கவா போறாங்க, எத்தி வைக்கிறது மட்டும் உங்களுடைய கடமை, எத்தி வச்சுட்டு அல்லாஹ் அவர்களுக்கு வழி நேர்வழி காட்டுறான் என்பது அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. அவர்களுடைய உள்ளத்தை பார்க்கக்கூடிய அல்லாஹ்வா இருக்கிறான். நம்மளுடைய கடமை அல்லாஹ் சொன்னது சத்தியத்தை எத்தி வைக்கிறது மட்டும்தான். அதுக்கப்புறம் அவர்களுக்கு நேர்வழி வரலாங்களா நேர்வழி இல்லையா என்பது அல்லாஹ்வுடைய கையில் உள்ளது. நம்ம சொன்னா அவங்க நேர்வழியா வரமாட்டாங்க, அதனால நம்ம சத்தியத்தை சொல்ல முடியுமா, நம்ம சொல்றதுனால அவன் வழியை மாதிரி வந்துட போறான், அவன் அதுலயே ஊறி போய் கிடக்கிறான், அதனால அவன்கிட்ட நம்ம சத்தியத்தை சொல்றதுனால நம்மளுக்கு இதுல என்ன பிரோஜனம் இருக்குதுன்னு நம்மளாம் நினைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம
குடும்பத்திலும் சரி, தாயிடத்திலும் சரி, தந்தை இடத்திலும் சரி, சகோதரர் இடத்திலும் சரி, சிறுக்கான விஷயங்களை இருந்தும் நம்ம சத்தியத்தை எடுத்துரைப்பதில் நம்ம தவிர கொள்கையில் அந்த அளவுக்கு உறுதியா இருந்தால், அல்லாஹ்வுடைய வேதத்தை நாம் படித்தவர்களாக இருந்தால், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வர்களாக நம்ம இருக்கணும். எந்தவித சமரசமும் செய்யக்கூடாது என்பதை அல்லாஹ் இதன் மூலியமா நம்மளுக்கு ஒரு பாடமாக தரலாம். பின்பு நம்ம பார்க்க போனா அல்லாஹ் பலதரப்பட்ட நபிமார்கள் வரலாறுகளை நீண்ட நெடியில பார்க்கும்போது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சத்திய பிரச்சாரத்தை நம்மளுக்கு ஒரு முன்னுதாரணமா காட்டலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40வது வயதுல நபித்துவம் கிடைக்குது. 40 ஆண்டுகள் அந்த மக்களிடையே வாழ்றாங்க. 40 ஆண்டுகள் மக்களிடையே வாழும்போது தன்னுடைய சத்திய பிரச்சாரத்தை நீங்க தன்னுடைய உறவினரில் இருந்து ஆரம்பியுங்கள் என்று அல்லாஹ்விடமிருந்து கட்டளை வருது. அப்போ முதலில் கட்டளை வரும்போது ஏகத்துவ பிரச்சாரத்தை தொடங்குறாங்க. ஏகத்துவ பிரச்சாரத்தை தொடங்கும் போது அவர்கள் சந்தித்த இன்னல்கள், துன்பங்கள் பலதரப்பட்டவையாக இருக்குது. அல்லாஹ்வுடைய வேதத்தில் நம்ம படிச்சு பார்க்கும்போது ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரிய வரும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வளோ பெரிய அட்டூழியங்கள் அந்த சமுதாயம் ஈடுபட்டது. அவ்வளோ சத்தியத்தை அல்லாஹ்வுடைய வேதத்தை சொல்லும் பொழுது பலதரப்பட்ட இன்னல்களில் அந்த மக்கள் ஈடுபட்டாங்களா இல்லையா? அந்த சத்தியத்தை விஷயம் அல்லாஹ் இப்ராஹிம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சத்தியத்தை எடுத்துரைக்கும் பொழுது தனது நெருங்கிய உறவிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. தனது குடும்பத்தை அழைக்கிறாங்க. அபுலாஹ் பெரிய தந்தையா இருக்கிற அபுலாஹ் கிட்ட சொல்றாங்க. சிறிய தந்தையா இருக்கிற அபுதாலிப் கிட்ட சொல்லும்போது அபுதாலிப் அவர்களுக்கு ஒப்பனை சொல்லிட்டாங்க, உங்களுடைய மார்க்கம் சிறந்த மார்க்கமா இருக்குது, முதலில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக நான் இருப்பேன், ஆனா என்னுடைய அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை விட்டு வர மனம் வரவில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. பின்பு அப்புறம் எல்லாருடைய சமுதாயத்தையும் அழைக்கிறாங்க. அனைத்தவருக்கு ஏகத்துவ பிரச்சாரத்தை தொடங்கும் பொழுது சபா மலை குன்றின் மேல ஏறி நின்று அனைத்து சமுதாய மக்களிடையும் கூப்பிடுறாங்க. எல்லா மக்களையும் கூப்பிட்டு ஒவ்வொரு கூட்டத்தாரையும் கூப்பிட்டு தனது சத்தியபடியை ஆரம்பிக்கிறாங்க. எப்படி ஆரம்பிக்கிறாங்க? இந்த மலை பின்னாடி நம்மளை அழிக்க ஒரு கூட்டம் இருக்குதுன்னு சொன்னா நீங்க என்ன நம்புவீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, நீங்கள் உண்மையாளரா இருக்கிறீங்க, அமீனாக இருக்கிறீங்க, சித்திகா இருக்கிறீங்க, உண்மையாளரா இருக்கிறீங்க, நீங்க சொன்னாங்க அப்படியே நம்புவோம் அப்படின்னு அந்த மக்கள் பதில் வருகிறாங்க. அப்ப சொல்லும் போது அல்லாஹ்வின் சத்தியமான அல்லாஹ்வின் தூதராயிருக்கிறேன், அல்லாஹ் ஒருவனே இந்த சத்தியத்தை சொல்லும் பொழுது அந்த மக்கள் அப்படியே ஆப்போசிட் ரியாக்ஷன் எப்படி கொடுக்குறாங்க, நீங்க உங்களுக்கு இது நாசம் உண்டாகட்டும், நீங்க சுயக்காரராக இருக்கிறீங்க அப்படின்னு பலதரப்பட்ட மக்களும் பலவிதமான சொல்லுக்கு ஆளாகிறாங்க. இப்படி சொல்லும்போது கூட அபுலாஹ் என்ன பண்றான்? பெரிய தந்தையா இருக்கிற அபுலாஹ் உன் மண்ணை வாரி தூத்தி உன் மீது நாசம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் அதை கண்டிச்சுதான் அபுலாஹ் இரு கரங்கள் நாசமாகட்டும், உங்களுடைய செல்வ நாசமாகட்டும், பிறகு சுமக்கும் உங்களுடைய மனைவியும் அபுலாஹ் நரகத்தில் இருப்பாங்கிற அளவுக்கு அல்லாஹ் வந்து கண்டிக்கிறான். இதுல இருந்து நம்ம என்ன இதுல சொல்ல வர அந்த கருத்து, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியத்தை எடுத்து உரைக்கிறாங்க, மக்களிடையே பகிரங்கப்படுத்துறாங்க. அபூதாலிப் அவருடைய உறுதுணையா இருக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய ரசூலை எந்தவித இன்னலுக்கு ஆளாக்க விடாம அபூதாலிப் அவர்கள் பாதுகாத்தாங்க. அவருடைய இறப்புக்கு பின்னாடி பலதரப்பட்ட சோதனைகளையும் சத்தியத்தை சொல்றதுனால பலதரப்பட்ட இன்னல்களுக்கு ஆளாகிறாங்களா இல்லையா? அப்பேற்பட்ட பல சோதனைகளை சந்திச்சாலும் தனது சத்தியத்தை சொல்றதுல எந்தவித சமரசமும் காட்டாம அந்த சத்தியத்தை எடுத்துரைச்சாங்களா இல்லையா மக்களிடையே? அதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன? சத்தியத்தை சொல்றதுல இருந்து நம்ம எந்த விதத்திலையும் பின்வாங்கிடக்கூடாது. சத்தியத்தை சொல்றதுனால ஒரு ஊர்ல ஜமாத்து எதிர்ப்பு வருது, அதாவது தகா வழிபடக்கூடிய இயக்க குரூப்பா இருக்கிறாங்க, அதுல இருந்து நம்மளுக்கு எதிர்ப்பு வருது, உங்களுக்கு கபரு தர மாட்டோம், முன்னாடி உள்ள காலத்தை உயிர் சொல்ல ஆரம்பித்த காலத்துல இப்படித்தானே எதிர்ப்பு வந்துச்சு, உங்களுக்கு ஜமாத்துல திருமண பதிவேடு நோட்டு தர மாட்டோம், உங்களுக்கு வந்து பள்ளியில கபருக்கு இடம் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது பலதரப்பட்ட இன்னல்களிலிருந்து மீண்டு வந்திருந்தாலும் இப்ப சத்திய கொள்கையை சொல்றதுல சமரசம் காட்டியக்கூடிய மக்களாக நம்ம மாறி இருக்கிறதுனால நம்ம எந்த மாதிரி சூழ்நிலைகளை சந்திச்சு கொண்டு இருக்கிறோம். இன்னும் இப்போ அப்பேற்பட்ட மக்களும் இப்போ உள்ள காலத்துல உள்ள மக்களும் அப்படியே தர்காவின் பக்கம் மறுபடியும் திரும்பக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. நம்ம சத்தியம் செய்யற பணியில் இருந்து நம்ம தொய்வடைஞ்சதுனால மக்கள் என்ன பண்றாங்க? மறுபடியும் சிறுக்குங்கிற வழிகேட்டுக்கே செல்லக்கூடிய மக்களா இருக்கிறதெல்லாம் பாக்குறோமா இல்லையா? அப்புறம் சத்தியத்தை செய்ய சொல்றதுல பாகுபாடு காட்டுறது, சத்தியத்தை சொல்றதுனால எதுவும் பிரச்சனைகள் வந்துருமோ, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அவரை பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்களும் ஏற்படாத சோதனைகளை நம்மளுக்கு ஏற்பட்ட போது என்கிற உறுதி இல்லாம முதல்ல நம்ம இடத்துல தவிர்க்கொள்ளுங்கிற உறுதி இருந்தால் நம்ம சத்தியத்தை எடுத்து மக்கள்கிட்ட தைரியமா சொல்லுவோம். அல்லாம நம்மளுக்கே நம்பிக்கை இல்லாதப்போ நம்ம எப்படி சத்தியத்தை சொல்லுவோம்? நம்ம சத்தியத்தை சொல்றதுல அதுவும் இன்னும் ஒருபடி மேல போயிட்டா
உதாரணத்துக்கு நம்மளே எடுத்துக்கோங்க, ஜமாத்துல இருக்கிறவங்க, தௌஹீத் கொள்கையில இருக்கிற சகோதரர்கள் கூட சத்தியத்தை தாவா பண்ணி மக்களிடையே எடுத்து சொல்றது கூட, நான் தௌஹீத் அந்த ஜமாத்துல நான் பொறுப்புல இல்லை, நான் எப்படி சொல்லுவேன்? நான் மாவட்ட நிர்வாகியா இருந்தா தான் நான் சொல்லுவேன், நான் தாயா இருந்தா தான் நான் சொல்லுவேன். அப்படி இல்லை, சத்தியத்தை சொல்வதற்கு ஒவ்வொரு முஸ்லிம்களோட கடமையா அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா இல்லையா? இந்த உம்மத்தை முஹம்மதியாக்க அல்லாஹ் சொன்னது என்ன? சிறந்த சமுதாயமா இருக்குது, நன்மை ஏவி தீமையை தடுக்கும் பணி ரசூலுல்லாஹ்க்கு அப்புறம் நம்ம மீது இருக்குதா இல்லையா? அப்ப நம்ம சத்தியத்தை சொல்றதுல நம்ம அலட்சியம் காட்டுறது, அது எப்பேற்பட்ட மக்கள் வழிவகுக்குது? சத்தியத்தை சொன்ன நம்ம சத்தியத்தை சொல்லி வழி தவறி இருக்கிறவன் நல்ல வழிக்கு வந்துடப்போறான் அப்படி என்கின்ற அளவுக்கு நம்மளுடைய ஒரு துணி இருக்குதா இல்லையா? சத்தியத்தை எடுத்து கூடுறதுனால நம்மளுடைய நெருங்கிய நட்பு வட்டாரமாக இருந்தாலும் நம்ம கூடவே இருப்பான், அனாச்சார செயலில் ஈடுபடுவான், மதம் இருந்தக்கூடியவனா இருப்பான், சீரடு குடிக்கக்கூடியவனா இருப்பான், தராக சொல்லக்கூடியவனா இருப்பாங்க. இவன்ட்டு நம்ம சத்தியத்தை எடுத்து சொன்னா இவன் நம்மளை விட்டு போயிடுவான் என்று அவனோட சமரசம் நம்ம காட்டி அந்த சத்தியத்தை எடுத்து சொல்லாம இருக்கிறோமா இல்லையா? பலதரப்பட்ட சமுதாய மக்களும் நம்மளோட உலகம் கூட சத்தியம், நம்ம சமுதாய மக்கள்கிட்டயே நம்ம சத்தியத்தை சொல்றது இல்லைங்க, பிரமத சமுதாயத்து மக்கள்கிட்ட போய் சத்தியத்தை சொல்றது. பிரமத சமுதாய மக்களும் சரி, நம்ம சமுதாயத்தை பார்க்கும்போது நம்மள்கிட்ட இருக்கிற அதே கச்சேரி கும்பாலம் கோயில கும்பாபிஷேகம் பண்ற மாதிரி தான் அவங்க தரவுல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு பண்ணிக்கிட்டு நம்மளுடைய மக்களை பார்த்து அவர்களும் இஸ்லாத்தை கேள்வி கொடுத்தா பார்க்குற அளவுக்கு நம்ம சமுதாயம் இருக்குதா இல்லையா? அந்த மக்களிடையே நம்ம தாவா செய்ய வேணாமா? தாவா செய்யறதுல நம்ம என்ன சமரசம் காட்டிக்கிட்டு இருக்கிறோம்? மக்களிடையே நம்ம குடும்பத்துல இருக்கிற மக்கள்கிட்ட கூட, நம்ம குடும்பத்துல கூட நம்ம தாவா செய்யறதுக்கு நம்ம துணிவு இல்லை நம்மகிட்ட. நம்ம அந்த அளவுக்கு நம்ம இருக்கு. ஏன்னா நம்மகிட்ட கொள்கை உறுதி இருந்தா தானங்க நம்ம அடுத்தவங்ககிட்ட சத்தியத்தை சொல்ல முடியும். நம்மள்டே கொள்கை உறுதி இல்லை, அல்லாஹ்வை நம்புற விஷயத்துல கூட நாம பல விடயங்களை நம்ம பார்க்கணும். என்ன அல்லாஹ் தான் துவா செய்யும் போது கூட உதாரணத்துக்கு சொல்றாருதான், துவா செஞ்சு நம்மள்ட்ட பிசினஸ் நட்டமாக போயிட்டே இருக்கிற என்னத்தை அல்லாஹ் தரலாம், நம்மளும் துவா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்படி நம்ம சோர்வடையக்கூடிய மக்களா இருக்கிறோமா இல்லையா? நம்மள்டே அல்லாஹ் மேல உள்ள நம்பிக்கை நம்மள்ட்ட எந்த அளவுக்கு இருக்குது? அப்ப நம்ம தௌஹீத் கொள்கையில உறுதியா இருந்தா மட்டும் நம்ம சத்தியத்தை சொல்லுவோம். சத்தியத்தை சொல்வதில் ரசூலுல்லாஹ் இன்னும் சொல்ல போனா அந்த சம்பவத்துக்கு பிறகு தாய் நகருக்கு செல்றாங்க தாவா பண்ணிக்காக. இன்னும் அங்க உள்ள மக்கள் தான் சிறுவர்களை விட்டு கல்லெடுத்து எரிகிற அளவுக்கு இருக்கிறாங்க. ரத்தம் சொட்டுது, ரத்தம் சொட்ட தாய் பயணத்தை முடிச்சுட்டு வர்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்லும் பொழுது இன்னும் ரசூலுல்லாஹ் சமரசம் காட்டியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு இந்த சத்தியம் வந்து சேர்ந்திருக்குமா? அல்லாஹ்வுடைய கட்டளை அப்படியே பின்பற்றி சத்தியத்தை சொன்னதால தாங்க நம்மளுக்கு இந்த அளவுக்கு சத்தியம் வந்து சேர்ந்திருக்குது. இஸ்லாமியர்களாக இருக்கிறோம். அப்ப நம்ம அந்த கொள்கையில நம்ம உறுதியா பின்பற்றி வாழணும். ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அப்படியே பின்பற்றி சத்தியத்தை எடுத்துரைப்பதிலும் சரி, சத்திய கொள்கையை ஏற்று நம்ம இருப்பதிலும் சரி, எந்தவித சமரசமும் இல்லாமல் சத்திய கொள்கையை ஏற்று அதுபடி அமல் செய்யக்கூடிய மக்களாக நம்ம அனைவரும் வாங்கி கூறி இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala rasulillah. இங்க எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாம் இருக்கின்றோம். இந்த துல்ஹஜ் மாதத்துடைய சிறப்புகளை பற்றி அல்லாஹ் சொல்வதாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். மற்ற மாதங்களில் நாம் செய்யும் அமல்களை விட இந்த முதல் 10 துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாம் செய்கின்ற அமலுக்கு அல்லாஹ்விடத்தில் பெரும் மதிப்பு இருப்பதாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார். மேலும் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய சிறப்பானது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகவாசிகளை அதிகமாக விடுதலை செய்யக்கூடிய மாதமாகவும் இந்த துல்ஹஜ் மாதம் இருக்கிறது. ஆஜிகள் ஹஜ் செய்யக்கூடிய மாதமாகவும், மேலும் அரஃபா என்கின்ற தினத்தில் ஒன்று கூடி நம்மளுக்கு அரஃபா என்கின்ற நோன்பை தந்து பலதரப்பட்ட நன்மைகளையும் அள்ளித்தரக்கூடிய மாதமாக இந்த துல்ஹஜ் மாதம் இருக்கிறது. இந்த மாதத்தில் நாம் அதிகமாக நன்மை செய்யக்கூடிய மக்களாகவும் இருக்க வேண்டும். மேலும் இந்த அரஃபா நோன்பை பற்றி அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது முந்தைய வருடத்திற்கான பாவங்களுக்கான பரிகாரமாகவும் வரக்கூடிய ஒரு வருடத்திற்கான பாவத்திற்கு பரிகாரமாகவும் இந்த
அரபாவுடைய நோன்பு இருப்பதாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே இந்த மாதத்தில் இந்த முதல் 10 அதிகமாக நல் அமல்களை செய்யக்கூடியவர்களாகவும் மேலும் நல்ல தக்பீர்களை அதிகமாக சொல்லக்கூடியவர்களாகவும் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ற பல தக்பீர்களை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். இந்த முதல் 10 அதிகமாக தக்பீர் சொல்லக்கூடியவர்களாகவும் மேலும் அரபா நோன்பு நோற்பவர்களாகவும் அதிகமான அமல் செய்யக்கூடியவர்களாகவும் நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். மேலும் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 10வது நாளில் நாம் ஈதுல் அத்ஹா என்கின்ற பெருநாளை கொண்டாடிவிட்டு குர்பானி கொடுக்கின்ற நிலைமையில் கூட இந்த குர்பானியுடைய ரத்தமோ கரியோ அல்லாஹ்விடத்தில் சென்றடைவதில்லை. மேலும் அவர்களுடைய தக்வா என்னும் இறை எச்சமே அல்லாஹ் பார்க்கிறான். எனவே அந்த குர்பானி கொடுக்கும் பொழுது கூட ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போட்டு நாங்கள் குர்பானி கொடுக்குறோம், கூட 1 லட்சம் ரூபாய்க்கு ஆடு வாங்கியிருக்கிறோம், 80,000 ரூபாய்க்கு ஆடு வாங்கிக்கிற பெருமை அடிக்காமலும் மேலும் போஸ்ட் போட்டு ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுறது நம்ம அமல்களை நம்மளே நாசமாக்கக்கூடிய வேலைகளை நம்ம ஈடுபட தேவையில்லை. நம்மளிடத்துல அந்த கெட்ட எண்ணம் இல்லை என்றால் கூட சைத்தானின் தூண்டுதலால் அந்த எண்ணம் வரவழைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அந்த நல்ல அமல்களை கேட்கும் காரியத்தில் ஈடுபடாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டி தந்த வழியில் ஈதுல் அத்ஹா தினத்தை நிறைவேற்றக்கூடிய பட்சத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் புரிவானாக கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாக்கிரதமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.